எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவனின் மீனான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு திக்கை, அழகான திக்கை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த திக்கை நாம் ஓதும் போது அல்லாஹு தஆலா திருப்தி அடைந்து கொள்கின்றான். அல்லாஹ் திருப்தி அடையும் போது நிச்சயமாக நாம் இம்மை மறுமை வெற்றியாளாக இருப்போம். நாம் அன்றாடம் பல இடங்களில் பல சந்தர்ப்பம் சொல்லக்கூடிய திக்கராக இருந்தாலும் இந்த திக்கரை அதிகரித்து வருவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றி தெரியாமலே ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த திக்கரை பற்றிய விளக்கங்கள் முஸ்லிம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிய நாயகம் அவர் கூறினார்கள், அல்லாஹுவை புகழக்கூடிய திக்கரான அல்ஹம்துலில்லாஹ் இந்த திக்ர அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக பயன்படுத்தக்கூடிய திக்ரான அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை திருப்தி கொள்ள செய்கின்றது என கூறினார்கள். குறிப்பாக அல்லாஹுடைய ஒரு அடியான் ஒரு கைப்பிடி அளவுள்ள உணவு உட்கொண்ட பின்னர் கூறக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், அதை போன்று குடிப்பான அருந்துவிட்டு கூறக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ், இப்படி உணவு உட்கொண்ட பின்னர் ஓதக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு அல்லாஹ் திருப்தி கொள்கின்றான் என நபி நாயகம் அவர் கூறினார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ் திக்ருடைய தமிழ் அர்த்தமானது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த திக்ரை மகத்துவத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த திக்ரை நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவசியம் கூட கிடையாது. நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 3 தடவை உணவு உட்கொள்கின்றோம். அந்த உணவு உட்கொண்ட பின்னர் இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்கள். அதே போல் எத்தனையோ தடவை நீர் குடிக்கிறோம். நீர் அருந்திய பின்னர் இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மிகவும் இலகுவான அல்லாஹ்வை திருப்தி அடையக்கூடிய இந்த திக்ர் எப்பொழுதும் நம்முடைய நாவிலும் உள்ளங்களிலும் அசை போடட்டும். இன்ஷா அல்லாஹ் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, அவனை புகழக்கூடிய அடியானாக மாற்றுவானாக. நம்மை அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்து நல்லடியா கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நாளை மறுமை சேர்ப்பானாக. இதே போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்.